குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ரிஷபராசிக்கு என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். ஜென்ம குரு ஆனால் வக்ரம் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குழந்தைகளை சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்துரு ஸ்தானத்தில் நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் கூட புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே சூரிய நீசமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சுக்கிரனுக்கு குருவினுடைய பார்வை இருக்கு. ராசியிலேயே குரு இருக்கார், ராசி அதிபதியை குரு பார்க்கிறார். நல்ல விஷயம். ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ஜெயஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல இந்த மாத துவக்கத்தில், அதாவது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2024 அன்னைக்கு உங்களுடைய 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கண்ணிலிருந்து. இந்த மாத துவக்கத்தில் அந்த பயிற்சி நடந்ததுன்னா இந்த மாதம் முழுக்க அதே சூழலில் தான் இருக்க போகுது. துலா ராசியில் சூரியன் நீசம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திற்கு போகிறதே தவறு, முதல்ல அங்கே நீசமாகுது. ஸோ இது என்ன செய்ய காத்திருக்கு, சூரியன் நீசத்தினால என்னென்ன நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 20/10/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான கடக ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். 7ஆம் அதிபதி 3ல், 12ஆம் அதிபதி 3ல். இது ரெண்டுமே ஒரு 50% நன்மை, 50% கொஞ்சம் குறைகளை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் தான். இந்த பாவாதிபதிகள் இந்த பாவத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் அதிபதியாகி அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நீசம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பாருங்க, 7ஆம் அதிபதியும் நீசமாகுது, 4ஆம் அதிபதியும் நீசமாகுது. ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி ரெண்டு பேருமே நீசம் அடைகிறாங்க. ரெண்டுமே கேந்திரம் தான். சூரியனும் 4ஆம் அதிபதி, செவ்வாயோ 7ஆம் அதிபதி. 2 கேந்திரங்களுக்கு அதிபதி நீசம் பெறக்கூடிய ஒரு சூழல் ரிஷபத்துக்கு. அது 3ஆம் இடத்துல போய் செவ்வாய் நீசமாகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா சார்னா, பல விஷயங்களுக்கு அது நன்மை தரும். சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் கொடுக்குது. என்னன்னு பார்ப்போம். அடுத்ததா 12 ஐப்பசி மாதம் 29/10/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2-5க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடிய கிரகமான புதன் பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியானது. 6ஆம் இடத்துல முதல் 12 நாட்களுக்கு இருந்தார். இப்போ 4ஆம் இடமான துலா ராசியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார், விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். 29/10/2024 அன்னைக்கு புதனனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. 2-5க்கு அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் சம்மந்தப்படுது, இன்னொரு கேந்திர திரிகோணத்தை பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லா விதமான விஷயங்களுக்கும் தீர்வு அங்கே தான் இருக்குது புதன் கையில்.
அடுத்ததா 20ஆம் தேதி ஐப்பசி 20/6/11/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் இருக்காரா. சுக்கிரன் அங்கிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடைசி 10 நாட்கள் சுக்கிர பயிற்சி. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபைனலாக இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய ராசிக்கு 9-10க்கு அதிபதி தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாண்டி இந்த மாத கடைசியில், அதாவது ஐப்பசி 29/15/11/2024 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அற்புதமான ஒரு மாற்றம் இது உங்களுக்கு ரிஷபத்திற்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, என்னுடைய வாய்ஸை அப்படியே என்னுடைய வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வேற ஒரு சேனலில் அவங்க பேரில் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடி பொள்ளாச்சிலேருந்து குருமணிகண்டன் பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அவங்க பேரில் அவங்க போட்டுருக்குறாங்க. ஸோ என்னோட வீடியோ நான் பதிவு பண்ணுறது அதில் எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை விட அங்கே அதிகமாக போயிட்டுருக்கு. நிறையா நண்பர்களும் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்க, இந்த மாதிரி உங்களோட வீடியோ தான் அந்த பக்கம் வந்துட்டுருக்கு, என்னங்கிறத கவனிங்க அப்படின்ட்டு. அவங்க அது பயனடைஞ்சிட்டு போட்டும் ஒன்றும் தப்பில்லை. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு மிஸ்கைட் ஆகிடும். அதனால் என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 7339123436 7339123436. இந்த நம்பருக்கு எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா முடிந்த அளவு என்னுடைய உழைப்பை திருட வேணாம் யாரும். நண்பர்களுக்கு வேண்டுகோளாக சொல்கிறேன். ரெண்டாவதாக என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் இன்சுல போடுற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம பலனுக்குள்ளே போயிடலாம். முதல்ல சூரியன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியன் 4ஆம் அதிபதி உங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம். வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், தாயார், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி, அதிகாரம், தொழிலில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு. ஸோ அந்த சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் அதிபதியாகி அவர் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாத துவக்கத்திலேயே சூரியன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நன்மையா சார்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. என்னென்ன விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. என்னங்கிறத பார்த்துருவோம். முதல்ல புதியதாக வண்டி, வாகனம், வீடு வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுங்க, நிப்பாட்டிடுங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடோ, வண்டியோ, வாகனமோ, நிலமோ எதுவாக இருந்தாலும் சரி, விலை போகாத அல்லது குறைந்த விலைக்கு அதை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளுக்கு. சரிங்களா? அதாவது நீங்கள் கொடுத்த காசுக்குண்டான மதிப்பு அந்த பொருளுக்கு இருக்காது. ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்கிடுவீங்க, ஆனால் அதோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களாம் அப்படியே கண்ணில் மண்ணை தூவி அந்த விஷயத்தை செய்ய வச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு எல்லா ரிஷபத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு இதுதான். ஆனால் இந்த காலகட்டம் தேடி வரும். அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா ஏமாறுறதுக்கு ஆள் இருக்கும்போது தான் ஏமாத்துறதுக்கு ஆள் வந்து சேருது. தாய் வழி உறவுகள் கூட கொஞ்சம் வாக்குவாதங்களும், சண்டை சச்சரவுகளும், கொஞ்சம் மனஸ்தாபங்களும் வந்து போகும் இந்த காலகட்டம். எப்படிங்க? ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு தான் வரும். எவ்வளவோ விஷயங்கள் செய்திருப்போம், பேசியிருப்போம், பிடிச்சிருப்போம், நடந்திருக்கும். அதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு தான் உங்கள் தாய் வழி உறவுகள் உங்கள்கிட்ட சண்டை கட்டுவாங்க, பிரச்சனைகளை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, ஆச்சாக்கம் போச்சாக்கம் அப்படின்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிறது நல்லது. அப்படி ஏதாவது வருது அப்படின்னா கண்டுங்கான அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துக்கிறது நல்லது. அதை போட்டு மைண்டில் உட்கார வச்சுட்டு போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ஆல்ரெடி ரிஷபம் கொஞ்சம் குழம்பி தான் இருக்குது. 5ஆம் இடத்துல
கேது பகவான் உட்கார்ந்து எது சரி எது தப்பு, எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆழ் மனதில் ஒரு தெளிவின்மை தான் இருக்குது. மதில் மேல் போன மாதிரி தான் ஆள் மனசில். வெளியில் பார்த்தா கெட்டியாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு, அப்படிங்கிற எல்லா அமைப்புகள் இருந்தாலும் ஆள் மனசில் கொஞ்சம் இல்லை நிறைய குழப்பங்கள். படுத்தா தூக்கம் வராது, என்னென்னமோ சிந்திச்சுட்டு இருப்போம். அப்படி பின்னாடி நடக்க போகிற விஷயங்களெல்லாம் உள்ளுணர்வாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 4ஆம் அதிபதியும் நீசம் பெற்று உட்கார்றதுனால உறவுகளுக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்துருங்க. ரொம்ப அதை மண்டக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க. குழப்பிக்க வைக்கும், ஆனால் குழப்பிக்காதீங்க. உங்களை விட தகுதி குறைந்த நபர்கள் உங்களுக்கு மேலே இருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களை விட தகுதி வாய்ந்த நபர்கள் நீங்கள் அவங்ககிட்ட வேலை வாங்குற மாதிரி இருக்கும் சூழ்நிலை இந்த காலகட்டம். வேறொரு கம்பெனியில் உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணவர் உங்களுக்கு கீழே இப்போ ஜாயின் பண்ணுறக்கு சான்சஸ் இருக்குது. வயதிலேயோ திறமையிலேயோ உங்களை விட கொஞ்சம் அதிகமான நாலேஜ் உள்ள நபர்கள் உங்களுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் கொஞ்சம் ஒர்க்லோடு ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கவனித்து தான் ஆகணும். ஒர்க்லோடு ப்ரெஷரை கவனிக்கும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறிடுவீங்க. ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. இது சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூடாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு இப்போ தான் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு நம்பி சாப்பிட்ருவோம். அதனால ஃபுட் பாய்சன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் பழசை தான் சூடு பண்ணி கொடுக்குறான்னு தெரியாது. அப்போது கடையில் சாப்பிட்ற உணவுகளை தவிர்த்துடுங்க. ஆல்ரெடி மீந்து போன உணவுகளை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட வேண்டாம். இது ரெண்டும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸை உங்களுக்கு கொடுத்துரும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி நடந்துன்னா கண்டிப்பாக அது நடக்குங்க, மாற்றம் இல்லை. அதே போல் உங்களுடைய தாயார் அவர்களுடைய தம்பிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை காட்டிலும். அதாவது உங்கள் மாமனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே அவங்களுடைய இளைய சகோதரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மாமனோ அல்லது சித்தியோ உங்களை காட்டிலும். அவங்க திருப்பி இவங்களுக்கு உண்டா அவங்க தாயாருக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம போனாலும் அவங்கள குறைச்சி பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்க தான் முக்கியம்னு பேசுவாங்க. அதையும் நம்ம சகிச்சுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது நடக்கிறது உண்டு தான். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும். முக்கியமாக காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்களில் வரும். அதீத தலைவலி வரும். சில நேரங்களில் தாயார் ஆபரணத்தை துளைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாகனம், வீட்டில் சின்ன சின்ன மராமத்து பணிகள் செய்கிறதோ, வீட்டில் ஏதோ ஒரு இடம் டேமேஜ் ஆகிறதோ, வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதோ, முக்கியமான மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்களில் தொந்தரவுகள் வர்றதோ இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிகார பதவியில் இருக்கீங்க, ரிஷபம் அதிகார பதவியில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த அதிகார பதவியை சரியாக நீங்கள் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சார், இவ்வளவு கையில் சப்போர்ட் இருந்தோம், இவ்வளவு நம்மகிட்ட வேல்யூ இருந்தோம், இவ்வளவு அதிகாரம் நம்ம கையில் இருந்தோம், அதை சரியாக யூஸ் பண்ண முடியலையேங்கிற ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திடுவார். ஒரு மேனேஜராக நீங்கள் இருந்து செய்ய வேண்டிய வேலையை சூப்பர்வைசர் அழகாக செஞ்சுட்டு போயிடுவார். நீங்கள் மேனேஜராக இருந்தால் அதை செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக கண்காணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் இருக்குது. வேலையில் நீங்கள் என்ன தான் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்க போகிறது கிடையாது. ரெண்டாவதாக இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 20/10/2024 அன்றைக்கி அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல கடகத்தில் செவ்வாய் நீசம், 7ஆம் அதிபதி 3ஆல் நீசம். அப்போ உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை தகுதி இல்லாத ஒரு குறைவாக மதிப்பிடக்கூடிய ஒரு நபராக உங்கள் கண்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் 90% உண்டு. அதை யாரை ஏற்படுத்துவாங்க? அந்த தகுதி குறைவான நபர், அவரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யார் அதை உங்களை குத்தி எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்க தான், அக்கம் பக்கத்தினர் தான்.
அதே போல் உங்களுடைய இளைய சகோதரம், இந்த இளைய சகோதரத்தினுடைய உறவுகள் தான் அதை வெளிப்படுத்தும். 2வது மாமனார், புரியுதுங்களா? இந்த உறவுகள் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்ற ஜோடி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியே நடந்துக்குவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை துணையை ரொம்ப தரமட்டமாக நினைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அப்படியே மேஜிக்காக பேசிடுவாங்க. ஓ, இவங்க சொல்கிறது தான் உண்மையோ, இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ளேயே வர வச்சுருவாங்க. ஆனால் 7ஆம் அதிபதி 3ல் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைக்குண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அங்கே இருக்கும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தெளிவாக தாருங்கள். அவங்கள கொஞ்சம் டவுன் பண்ணி பேச வேண்டாம், இகழ்ந்து பேச வேண்டாம். அவங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதை அப்படியே ப்ளஸ் பண்ணுங்க, அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணுங்க, அவங்கள மட்டம் தட்டாதீங்க. போதும், மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதில் மைண்டில் தெளிவாக உள்வாங்கிக்கோங்க. 3வதா 7ஆம் அதிபதி 3ல் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியான வருமானம் கிடைக்காம போகும். கையில் இருந்த வருமானத்தை சரியாக காப்பாற்றிக்க முடியாது. கிடைக்க இருந்த காசு பணம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களுக்கு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா ரிஷபம், அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டாக்குமெண்ட்டை நீங்கள் வெளியில் காட்டும்போது அவங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது, நாங்களும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அங்கே பத்தாமல் போயிடும். ஸோ அப்போ அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட எலிஜிபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதை தயார்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள அனுசரணையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல மரியாதையும் மட்டம் தட்டாமல் இருக்கிறதும் முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் புதுசாக எந்த மாற்றத்தையும் செய்யாதீங்க. முதல் 20 நாட்கள் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம். அதற்கு பின்னாடி செய்யலாம், அப்போ ஒரு சாதகமான ஒரு அமைப்பு காணும். புது மாற்றங்களை இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு வருமானத்தை சேர்த்தி கொடுக்கும். கையில் இருக்கிற காசு பணத்தை கரைக்காம பார்த்துக்கும். ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகின நண்பர்களில் ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ நண்பர்கள்கிட்ட தேவையில்லாத கோபதாபங்களை காட்ட வேண்டாம். முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். உங்கள் மனசோடு இருந்தால் போதுமானது. ஓகே, குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 5ஆம் இடத்துல கேது ஆல்ரெடி இருக்காங்க. ஆனால் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை குருவுக்கு இருக்குது. குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கும்போது குழந்தைகளுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இல்லை, நல்லபடியாக தான் இருக்காங்க. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்க. குழந்தைகளுக்காக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்து வந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் குறையும். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் 29/10/2024 ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ புதன் 7ஆம் இடத்துக்கு போகும்போது நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். 2-5க்கு அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும், வருமானத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் மாறி நல்ல பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லும். குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு அவங்க நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்க போகிறாங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த தகராறுகள் பிரச்சனைகள் எல்லாமே தெளிவடையும். உங்களுடைய குழந்தையினுடைய பார்வையில் அவங்களுடைய ஆதரவால் நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகும்.
முக்கியமாக சொல்லப்போனால் அவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க இந்த காலகட்டம். எப்பவுமே இந்த ரிஷப லக்னத்திற்கு வந்து முதல் குழந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்ப பாண்டிங் அதிகமாக இருக்கும். ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கும் எப்பவுமே நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் அந்த குழந்தை. ரொம்ப தூரம் வெளியில் போயிட்டு வந்தாலும் உடனே அப்பா இங்கே, அதாவது நீங்கள் ரிஷபமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி நீங்கள் யாரும் அவங்கள தேடி ஒழியாந்துரும், அவங்கள பார்க்காம கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. ஸோ அதை இந்த காலகட்டம் உங்களால் உணர முடியும். ஸோ அது நல்லா இருக்குது. என்னுடைய பார்வையில், என்னுடைய அரவணைப்பில் என்னுடைய தந்தை இருக்கணும் அல்லது தாயார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகள் நினைப்பாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே அந்த மதிப்பீடு குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஐப்பசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே 25/10/2024 மேலே அந்த மதிப்பீடு குறைபாடு இருந்தாலும் அதே நேரத்தில் நம்ம பாசத்தையும் காட்டிக்கிட்டே இருப்போம். ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கும். நாளை வந்தான் படத்தில் வந்த மாதிரி ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கும். ஸோ அது ஒரு குறையான்னு கேட்டால் கண்டிப்பாக குறை தான். மதிப்பை கொடுத்துட்டு அதே நேரத்தில் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் போது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதில் கவனம் வேணும். ஓகே, அடுத்ததா தனுசு ராசிக்குள்ளே சுக்கிரன் வராரு. இங்கே தான் விஷயமே இருக்குது. 6/11/2024 அன்னைக்கு ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போது ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி 6/11/2024 இருந்து எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. பொருளாதார ரீதியான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். வேலையில் நிறைய வேலைப்பளு இருக்கும். வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சுயதொழில் செய்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா வியாபாரம் ஆகாது. நல்லா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட தாமதமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இந்த மாத இறுதியில் நடக்கும் சுக்கிரனுடைய நகர்வுனால. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததா இந்த ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி 15/11/2024 அன்னைக்கு இந்த மாத கடைசி அன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறது நல்ல விஷயம். இதுவரைக்கும் இருந்த பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாத இறுதியிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலை வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். ஓகே, இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். எங்கே கவனமாக இருக்கணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இது மீறி உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு வேணும் அப்படின்னா பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வந்தால் போதுமானது. காவல் தெய்வம்னா கருப்பராயன், முனீஸ்வரர், அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மேலும் ரிஷபராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.